ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் சூப்பரா இருக்கோம். ஆனாலும் அவன் பாய்சன் ட்ராங்க் பண்ணது கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருந்தனால என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. இவனை பிராங்க் பண்றதே பயங்கர கஷ்டமா இருக்குங்க. கண்டென்ட் யோசிச்சே விடிய விடிய எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் அது இதுன்னு யோசிச்சு என்ன கண்டென்ட் எடுத்தேன்னா இதான் பொம்பளை பொறுக்கி பிராங்க். ஓகேவா? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நான் எவ்வளவு பொசசிவ் அப்படின்னா பயங்கர பொசசிவ். விருச்சிக ராசி யாராவது சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு நம்ம லவ் பண்றவங்க, நம்ம பாசம் வைக்கிறவங்க ஒரு பொண்ணை பேசினா கிடையாது, சும்மா பார்த்தாவே அப்படியே ஸ்டொமக் பர்னிங் ஆகும். நான் பெருசா சண்டை போட மாட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப வலிக்கும். என்னடா அந்த பொண்ணை பாக்குறான், நம்மள விட அந்த பொண்ணு அழகா இருக்கோ, அது மாதிரி ஓவர் திங்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு லூஸ் சைக்கோப்ல நானு. இன்னும் ஒரு வாட்டி பொண்ணு ஆண்டி ஃபிகர்னு சுத்துறத பார்த்தேன், ஆசிட் ஊத்திடுவேன். அதனால அது சம்பந்தமா பிராங்க் பண்ணா கண்டிப்பா நம்புவான். அதனால அதை வச்சு பயங்கரமா செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன். பாப்போம். ஓகேவா? கொஞ்சம் கடுப்பும் ஆவான் இந்த விஷயத்துல. அதனால பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் இழுத்துட்டு இருந்ததையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டு ஓகேவா அவனை வச்சு செய்யலாம். ஓகே, பாக்கலாம். கைஸ், இந்த பிராங்க பயங்கர ரியலிஸ்டிக்கா பண்ணணும்ல. அதனால என்ன பண்றேன், நான் போயிடுறேன், அவன் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வருவோம். சரியா? A few moments later. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் தான் அன்னைக்கே வச்சு செய்து விடல். சிங்கம் களை இறங்கிருச்சு. என்ன சேஞ்ச் பண்ண? ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. பொய் சொல்லாத நரேன். நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் வரப்ப வேற ஏதாவது போகாதன்ட்டு. இது என்ன லேடி ரீல்ஸ் பாத்துட்டு இருக்க? இது நோட்டிபிகேஷன் ரீ. இது கிடையாது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன்? பார்க்கவே இல்லையே. நான் பல வாட்டி சொல்லிட்டேன் நரேன் உன்கிட்ட. நான் வந்தோடனே ஐயோன்னு மாத்தாதன்னு சொல்லிட்டு. எப்படி மாத்துனேன்? என்னடி ஒண்ணு வேற ஆப் கூட போற, இல்லன்னா ரீல்ஸ தூக்கி விடுறேன். எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு உட்காந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் நரேன். பேச முடியுமா முடியாதா? முடியாதுடி. பொம்பளை பொறுக்கி மாதிரி பண்ணிட்டு லூஸ் மாதிரி பேசாத. எனக்கு வேற பொழப்பு இல்லையா? சும்மா எனக்கு சொல்லி திட்டிகிட்டே இருக்க. ஒண்ணு உன் போனை திறந்தா என் போனை திறந்தா என்ன வருது? பாலிமர் நியூஸ், ஜியோகிராபி சேனல், சுட்டி டிவி, போகோ டிவில வருது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆமா, யூடியூப்ல. ஆனா உனக்கு என்ன வருது? ஆல் டிஸ்ட்ரிக்ட், ஆல் ஸ்டேட், ஆல் கண்ட்ரி, இன்டர்நேஷனல் வரைக்கும் லேடிஸ் தான். ஹிந்திக்காரிக வராளுக, கொரியன்காரிக வராளுக. அதுவும் நான் வந்தா போயிடுறாளுக, நான் இல்லன்னா வராளுக. எப்படி மாதிரி பேசாதேன்பா. அல்காரிதமே அப்படி இருக்கு உன் போன்ல. இங்க பாரு, இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணா ரீல்ஸ் ஃபுல்லா ஹீரோயின். இந்த பக்கம் பார்த்தா யூடியூப ஓபன் பண்ணா ஃபுல்லா ஆன்ட்டியோட லைவ். இந்த பக்கம் பார்த்தா குரோம் குள்ளையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னா ஹீரோயின்ஸ் பத்தின நியூஸ். ஆமா, யூடியூப்ல ஃபுல்லா பாட்டி ஆன்ட்டி ஆடுற டான்ஸ். இங்க பாரு, நான் வரல. பொம்பளை பொறுக்கி பக்கத்துல எல்லாம் என்னால உட்கார முடியாது, எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னைய விஜய் ஃபர்ஸ்ட் பிக் டிசிஷன் அட் சிஎம் அது வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வார பத்தி வந்திருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணுக்கு தெரியாது. நான் காலையில தான் பார்த்தேன். கட்ரினா கைஸ்க்கு எத்தனை புருஷன் இந்த வந்திருக்கு பாரு, கெட்ரோன் கி கில்லாடின்ட்டு. ஹிந்திக்காரிக நியூஸ். எனக்கு தெரியும் நரேனே. இல்ல நீ சரியில்லை, எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. என்ன நீ பண்றது சரியில்லை. இப்ப அடிக்கடி ஏன் தெரியுமா உன் கூட வெளியே வர மாட்டேங்கிறேன்? போனா உன் கண்ணை கட்டுப்படுத்த முடியல. தானா எங்க பொண்ணுங்க இருக்கோ அங்கிட்ட ஆட்டோ போக்கஸ் ஆயிருது. எத்தனை பொண்ணுங்களை தான் பாப்ப? போன்ல பொண்ணு, அதுக்கப்புறம் நேர்ல பார்த்தா பொண்ணு, இன்ஸ்டாகிராம் போனா பொண்ணு, எல்லாத்துலயும் பொண்ணே 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 பொண்ணே. பேசாம நீயே பொம்பளையா மாறிட வேண்டியதானே? எதுக்கு இப்படி பொம்பளைன்னு அலையிற? என்னைய மாதிரி ஒரு அழகி கிடைச்சது உனக்கு பத்தலையா? எத்தனையோ பேர் ஊனமுற்றோர ஆசிரியப்பட்டவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசாத. என்ன பண்ண நான் இப்போ சும்மா நான் விருச்சிக ராசி உனக்கு தெரியுமா? யாரையாவது பார்த்தாவே எனக்கு வலிக்குது. நான் எங்க பார்த்தேன்? நீ மாலுக்கு போனா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா, எங்க போனாலும் பாக்குற. நான் என்ன சொல்லிருக்கேன்? பார்க்க வேணாம்னு சொல்லல, கேஷுவலா இப்படி பாத்துட்டு விட்டுருன்னு சொல்லிருக்கேன். ஆனா இப்படி பண்றப்ப பாப்ப, இப்படி டர்ன் பண்றப்ப ஒரு பார்வை பாப்ப, அதுக்கப்புறம் நான் அங்க திரும்பினோனே அப்படின்னு பாத்துருவேன். அதுக்கப்புறம் இங்க பாரு பாரு அப்படின்னு பாக்குறப்ப பாப்ப, எல்லாமே பாப்ப. நீ என்ன இதுதான் மெயின். பாத்துட்டு நான் பாக்கல, எனக்கு தெரியாது.
பொண்ணுனா என்னன்னு தெரியாதுன்னு இப்படி ஒரு ஆக்ஷனை போடுவேன் சண்டை போட்டா. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. புரியவே மாட்டேங்குது. எனக்கு தாண்டி புரியல. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சண்டை போட்டுருக்க? எனக்கு பிடிக்க இல்ல. எவ்வளவு நாள் தான் நான் அடக்குறது சொல்லு? என்ன தடக்குறது? எவ்வளவு நாள் நான் மனசுக்குள்ளேயே வச்சு வேகிறது? நான் எனக்கு வந்து நிறைய வந்து மவுஸ் அதிகமா இருந்துச்சு தான். ஓகேவா, எனக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. மவுஸ்னாலே பிடிக்காது. மவுஸ் எலி கிடையாது, மவுஸ். ஐயோ எப்படி சொல்றது, என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கூப்பிட்டாக அந்த பாட்டுல வரும்ல, அந்த மாதிரி அதுதான் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க, லவ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் என் கேரகம் உன்னை லவ் பண்ணி தொலைஞ்சேன். என்ன நான் ஒன்னும் வந்து அப்படியே ரொம்ப மட்டம் அவ்வளவு ஒர்த் இல்லாத ஆள்லாம் கிடையாது நீ பண்றத பார்த்தா. ஆனா என்னையவே இன்பீரியரா ஃபீல் பண்ண வைக்கிற. அவளுக்கெல்லாம் நல்லா இருப்பாளுக்கு போல, அவளுக்கே பாக்குறான், அவ கூடயே இழுத்துட்டு ஓடிடுவானோ ஒரு நாள், நம்மள டிவோர்ஸ் பண்ணிடுவானோ, அத்தனை ஓவர் திங்க் அந்த இடத்துல ஆகுது எனக்கு. என்ன பதில் சொல்ல? எனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? நான் கரெக்டா தான் இருக்கேன், நீ தான் இப்படி பைத்தியம் மாதிரி பேச. ஒரு ரூம்ல 1000 பொண்ணுங்க கூட உன்னை அடைச்சு வச்சா நீ வந்து இன்பா எங்கன்னு தேடணும். தேடுவியா? தேட மாட்டேன். நான் தேடுவேன். தேட மாட்டேன். ஏன் தேடுவேன். என்ன தெரியுமா, ஐயோ இவளுகெல்லாம் இருக்கலாளுகளே, இவளுகளெல்லாம் பாக்கணுமே, அவ எங்கேயும் இருக்காளா, நம்மள பாத்துருவாளா, சண்டை போடுவாளே அப்படின்ட்டு வேணா தேடுவேன். லூஸ் மாதிரி பேசாத. லூஸ் மாதிரி நீதான் பேசுற. நீ தாண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எதுக்கு நான் பாட்டு அப்புறம் வெளிய போனா சட்டம் பட்டனு போடுன்னு சொன்னா டீசென்ட்டா போட வேண்டியதானே? எப்படி பெரிய 6 பேக்ஸ் வச்சிருக்கியா? தொப்பதான் வச்சிருக்கிற. வெக்கமா இல்ல? தொப்ப வச்சிருக்கேன். நான் என்ன ஃபுல் பட்டனே திறந்து விட்டேன்? மேல ஒரு பட்டன் என்னத்துக்கு செஸ்ட காட்டணும்? இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தானே. லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் கிடையாது. எனக்கு பயமா இருக்கு. நிறைய கிழவிகளை கூட கற்பழிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. லூஸ் மாதிரி பேசாத. அப்புறம் ரோட்ல எங்கயாவது போனா கூட ஒரு போஸ்டர், இந்த பக்கம் போஸ்டர்ல வந்து என்னது என்னமோ இப்ப ஏதோ போஸ்டரே ஒட்டறது இல்ல, அது ஒட்டுறாங்க, படம் போஸ்டர் ஒட்டுறாங்க. தாய் கிழவி போஸ்டர் இங்க ஒட்டி இருக்காங்க. அத நீ பாக்கல? பாக்கல. அந்த பக்கம் வந்து அது என்ன படம் என்னமோ வருமே, டக்குன்னு வர மாட்டேங்குது. 5:30 வண்டி மாதிரி ஏதோ ஒரு படம் வருமே. அந்த 18+ படத்துல வந்து கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறாளுங்க. அத வந்து இப்படியே பாக்குறேன் போஸ்டர்ல. அப்புறம் நான் கேக்குறேன், இங்க வா ஒழுங்கா வந்துரு வா. அப்போ நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் உன்ட்ட பிரச்சனையே, பேச விட மாட்டேற. அந்த போஸ்டர் அப்படியே பாத்துட்டு இருக்க. அப்ப வந்து இது கவர்ச்சி போட்டோ எல்லாம் எதுக்கு நான் நின்னு பாத்துட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்றேன். இல்லடி என்ன படம், எத்தனை மணிக்கு வந்து தியேட்டர்ல ஓடுது, எத்தனை நாள் வரைக்கும் தியேட்டர்ல ஓடுன்னு பார்த்தேன்னு சொல்றேன். ஏன் அந்த தாய் கிழவி படம் இங்கிட்டு இருந்துச்சுல? ஐயோ டவுன் ஹால் போனப்ப போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க நிறைய. நீ பார்த்ததான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன வேலை தெரியுமா, நான் உண்மையா லவ் பண்றவன். எனக்கு 24 மணி நேரம் உன்னைய பாக்குற வேலை மட்டும் தான். உன் கண்ணு எங்க போகுதுன்னு பாக்குற வேலை மட்டும் தான். கார்ல போய்கிட்டு இருக்கோம். கார்ல போகும்போது முன்னாடி வந்து ஒரு பொண்ணு ஸ்கூட்டில போகுது. அதையே பாத்துட்டு ஓட்டுறேன். முன்னாடி போறவங்கள என்னடி சொல்ற? அதுவே பையன் போயிருந்தா பாத்துருப்பியா நீ? முன்னாடி நீ விளையாட கார் ஓட்டிருக்கப்ப முன்னாடி போறப்ப முன்னாடி போறவங்க தான் பார்க்க முடியும். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எப்பயுமே வந்து இந்த சைடுல கடைகள், அதுக்கப்புறம் தின்பண்டங்கள், இது மாதிரிதான் இருக்கும். இதுவே ஒரு பொண்ணு போயிருச்சுன்னா நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நேரா பார்த்து ஓட்டுறா, பயமா இருக்கு, லாரி போகுது, லாரி கடியில போய் சொருகிறாதுன்னு. அப்பயும் பெராக் பார்த்துக்கிட்டே ஓட்டுவேன். இந்த பக்கம் பானிபூரி கடை இருக்குதா, சவர்மா கடை இருக்கா, சிக்கன் கடை இருக்குதான்ட்டு. ஆனா ஒரு பொண்ணு போயிடக்கூடாது இப்படி வடிவமா, அப்படியே நேரா பாத்துட்டு ஓட்டுவேன். என்ன நாரேனு அன்னைக்கு கேக்குறேன், எப்படிப்பட்ட பொண்ணு பிடிக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டனா இல்லையா? என்ன சொன்னேன்? கருப்பா இருந்தாலும் பிடிக்கும், வெள்ளையா இருந்தாலும் பிடிக்கும், ஒல்லியா இருந்தாலும் பிடிக்கும், சப்பியா இருந்தாலும் பிடிக்கும். அப்ப என்ன, அப்ப நீ குண்டா இருக்கப்பலையும் பாப்ப, ஒல்லியா இருக்கப்பலையும் பாப்ப, கருப்பா இருக்கப்பலையும் பாப்ப, வெள்ளையா இருக்கப்பலையும் பாப்ப. எந்த பொண்ணுதான் விடுவ நீ சொல்லு? நான் எப்படி சொன்னேன், நீ ஏன் எதையா சொல்லி காமிக்கிற? நீ சொன்ன நாரேனு சொல்லிட்டு சொல்லலன்ற. நான் எப்ப சொன்னேன் இதெல்லாம் பேசுன மாதிரியே ஞாபகம். நீ என்ன புதுசா பேசிட்டு இருக்க? நீ பேசுன லவ் பண்ணதுல இருந்து நீ என்ன பேசுன ஞாபகம் இருக்கு. அதுதான் உனக்கு பிரச்சனை. இங்க பாரு, என்ன பேசணும்ன்றதே மறந்துடுற. என்கிட்ட பேசுனதெல்லாம் மறந்துடுற. 30 எக்ஸ் வச்சிருந்தா 30 எக்ஸ் கிட்ட என்ன பேசணும்னு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? 30 கிடையாது. அப்புறம் எத்தனை என்ன பார்க்கலாம்? எண்ணி சொல்லு. எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 30. உனக்கு மட்டும் தெரிஞ்சது எத்தனை சொல்லு?
நான் கண்டுபிடிச்சது 30. உனக்கு எத்தனை தெரியும்? கண்டுபிடிச்சு 30 கிழிச்சது ஏன் சொல்ல. 1ஆவதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். 1ஆவதுல இருந்து 30 வயசு ஆக போகுதுன்னா 30 அதுக்கு முன்னாடியே போயிட்டேன். சரிங்க எந்திரி. யாராவது வந்து பேசினாங்கன்னா, யாராவது லேடிஸோ யாரோ வந்து பேசினாங்கன்னா ஓகே அப்படின்னு ரிப்ளை பண்றேன். நான் வந்து பேசினா காதுலயே என்ன இப்படிதான் வாங்க மாட்டேங்கிற, கீழே விழுகிற ஏறுற, ஐயோ இவ வேற அப்படின்ற. அவங்க எல்லாம் பேசினா ஒரு வார்த்தையில பேசி முடிச்சிருவாங்க. நீ பேசுனா அது சீரிஸ் மாதிரி எபிசோடால பேசுவ. ஆமா பின்ன பொண்டாட்டி நானே, அவளுக்கும் எனக்கு வித்தியாசம் வேணாமா? ஏன் அவளுக்கு எபிசோடா நான் லவ் பண்றப்ப பேசினா போன வைக்கவா அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்னு பாட்டு அனுப்பிச்சியா? இல்ல போன வைக்கா அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆமா அப்படிதான் சொல்லியிருக்க. அவ்வளவுதான் உன் லவ். அன்னைக்கே நான் புரிஞ்சிருக்கணும். புரியுதா? அன்னைக்கே புரிஞ்சுட்டு சரி இந்த நாய் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட பேசாது, இப்படி ரீல்ஸ பாத்துக்கிட்டு பொம்பளைகளையா பாத்துட்டு இருக்கும். பொம்பளை பொறுக்கி பொம்பளை. சரி ஆன்டி பொறுக்கீங்களா? ஏன் அப்புறம் அப்படிதான் பண்ற நரேன்னு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து ஆதங்கத்துல வந்து எல்லாம் வெடிச்சு வல்குணம் மாதிரி வெடிக்குது. பாரு நான் தான் உன்னை அடிக்கணும் சரியா? என்னைக்காவது ஒரு நாள் நான் அழகா இருக்கேன்னு சொல்லிருக்கியா? நான் சொன்னதே இல்லையா? சொன்னதுல என்னைக்கு லவ் பண்றப்ப ஒரு வாட்டி சொல்லிருக்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சொல்லிருக்க. எனக்கு புரியல, நீ வந்து பொறாமையில சொல்ல மாட்டேங்கிறியா இல்ல என்னன்னு தெரியல. சொன்னா இவ ஓவரா ஆடுவா, பீத்துக்கு வா. இந்த கரெக்ஷன் மட்டும் தான் உனக்கு பண்ண தெரியும். எது குறை விடுறேன், என்னென்ன தப்பு பண்றேன், எதெல்லாம் வந்து நல்லால, அதெல்லாம் மட்டும் தேடி தேடி சொல்லுவேன். சீ இந்த ட்ரெஸ்ஸா நல்லாவே இல்ல, மண்டைய பாரு மண்டைய பாரு, கலர் கோழி குஞ்சாட்டம் இருக்கு. நல்லா சொல்ல போறேன், நல்லா இருக்குன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். நீயே புரிஞ்சு அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கிறதே நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதே வேற எவள்கிட்டயாவது வந்து உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, அதுவும் வந்து நான் மேக்கப் போட்டு வந்தேன்னா. நான் அப்படி எல்லாம் யார்ட்டையுமே அப்படி பேசுனதே கிடையாது. நீ பேசிருக்க, நான் பேசுனதே. நீ என்னைக்கு ஒத்துருக்க? பண்றதெல்லாம் பண்ணுவ, எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ணலன்னு தான் சொல்லுவேன் என்னைக்குமே. இங்க பாரு நரேன், இதுதான் முக்கியம். லைஃப் பார்ட்னர் இங்க பாரு நரேனே, வந்துரு. இப்ப நீ வரலன்னு வையே ரொம்ப ஃபீல் பண்ணுவ, திருப்பி பேசவே மாட்டேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? 2 hours later. நான் வந்து இப்போ உன்னை எதுவுமே சொல்லல. அட வா வாடி வா உட்காரு. நான் உன்னை எதுவுமே சொல்லல, பொம்பளை பொறுக்கின்னு மட்டும் தான் சொல்றேன். சரி இரு, அதுவும் இரு. நான் வந்து நம்ம பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு புரியவே, நீ பொம்பளை பொறுக்கிலன்னு புரிய வச்சேனா? புரிய வைக்கிறாங்க. நான் எத்தனை சரி இங்க உட்கார். நான் சொன்னா கேப்ப. உத்தம புருஷன் தான் நான் சொன்னா கேட்பாங்க. உத்தம புருஷனா நீ சொல்லு, ஆமாவா இல்லையா? பாரு பொம்பளை பொறுக்கி அதான் இப்படி மண்டியாக்குற. என்ன அப்படி கையெல்லாம் முறுக்குற, அப்படியே வெறி ஆகுதோ? பாரு ஜீவா கைய சொல்லட்டுவான், போய் அன்பு அடிப்பான் பாரு. எனக்கு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை நீ நிறுத்திடணும் நரேனே. திரும்பி அதையே பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணுவேன், சண்டை போட்டேன்னா ஒரு 20 நாள் ஃபாலோ பண்ற, அப்புறம் திருப்பி பழைய மாதிரி சண்டை போட வைக்கிற. நீ இல்லாததெல்லாம் சொல்லி சண்டை போடுவேன். தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம். லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். சோ இப்ப எம்எல்ஏக்கு வயசு 10. ஐயோ நீ ஒத்துக்கவும் மாட்டேன். இதுக்குதான் நான் சண்டையே போடுறதில்ல. எது சொன்னாலும் நான் பண்ணல இல்ல நடக்கலன்னு என்னால வந்து சிசிடிவி கேமரா மாதிரி வந்து இங்க வச்சு நான் ப்ரூஃப் எல்லாம் காட்ட முடியாது. ஓகேவா? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அது போதும். அது போதும் சரியா? நீ ஏன் இப்படி சொல்ற? எனக்கு பிடிக்கல நரேன். இப்பயே கல்யாணம் ஆகி 1 இயர்லயே வந்து இப்படி பண்றியே, இன்னும் போக போகலாம் வந்து கண்டிப்பா போர் அடிப்போம். போர் அடிச்சாலும் அதையும் தாண்டி அமைதியாதி பேசாதடி. காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. இப்ப நான் லவ் பண்றேன்னா நான் பேசுறத கேப்பேன். இது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், பார்ட்னர்ஸ்குள்ள உட்கார்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறது தான் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறதா இம்பார்ட்டன்ட். இப்படியா பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? எப்படி இப்படிதான் பண்ற? எப்படி சிவி வாரி வந்த, இப்ப எப்படி இருக்க? நீ பேசுறல்லப்பா அப்படிதான். இங்க திரும்புடா, நேரா உட்காரு, சந்தோஷமா பேசலாம் சரியா? இன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல பையனா வாரி ஆன்டி இன்டி எல்லாம் பாக்காம நல்ல பையனா இரு சரியா? இன்னைக்கு பார்த்தேன் அப்படியே கைய நீ பார்த்தேனே ஒத்துக்க மாட்ட, விடு.
நாரேன் நீயே சொல்லு. அன்னைக்கு போன்ல ஹெட்செட்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த. என்னடா யாரு அப்படின்னு கேட்டேன். மீம் அப்படின்வ. மீமா மீனாவா? கான்டாக்ட்ல போய் பார்த்தா மீனான் இருக்கு. ஏன் மீம் இல்லடி? மீம் இல்ல மீனா. சிரிக்காத, டென்ஷன் ஆகுதே. சிரிச்சு மழுப்பிடுற. நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அன்னைக்குதான் மாத்தி சொல்லிட்டேன். மீனா கிட்ட பேசிட்டு மீம் இல்ல மீன் மீனா இல்ல மீம் அது. மீமா? சரி சரி. பொம்பளை பொறுக்கி. அடிக்கிற அளவுக்கு நீதான் அடிச்ச. இரு பேசிக்கிறேன். நான் இது மட்டும் இப்ப மீம்னு சொல்லிட்டேல, புரிஞ்சிருச்சு எனக்கு. அது மீனான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஓவர் திங்க் பண்ணி மீனான்னு நினைச்சிட்டேன். இப்ப மீம்னு புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒன்னொன்னா கிளாரிஃபை பண்ணிட்டா நம்ம 2 பேருக்குள்ள பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். நோ டிவோர்ஸ் இன் லைஃப். ஓகே? சம்மணங்கால் போட்டு சம்மணங்கால் போட்டு உட்காரு. பொறுமையா கேளு நான் பேசுறது. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. சரி, அன்னைக்கு வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்துல போய் டீ குடிக்கலான்னு போனோம். அங்க போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, மலபார் ஆண்டி டீ குடிக்குது. அத போய் ஒரு ஸ்லோ மோஷன்ல பாக்குற. இப்படி கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. எதுக்கு பார்த்த? அது ஒண்ணு இல்லம்பா, அந்த டீ புகையோட சினிமாட்டிக் லுக்ல இருந்துச்சு. அப்படியே ஸ்லோமோ போட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பரா இருக்கும். அத வந்து நம்ம ஸ்லோமோ என்னது, அந்த விஜய் படத்துல வந்து இவளுக்கு ஜோதிகா இடுப்புக்கு அப்படியே ஸ்லோமோ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்து. சரி, உனக்கு எதுன்னு எது சரி ஏதோ ஒண்ணு ஃபோக்கஸ். உனக்கு தான் அது தெரியும். ஃபோக்கஸ்லாம் உனக்கு தான் தெரியும், நல்லா தெரியும். கேமரா பத்தி தெரியும் எனக்கு. சரி ஓகே. அதான் டீய பாத்தியா? டீ குடிச்சிட்டு இருந்ததுக்கு அப்படியே கீழே வந்தா ஒரு இடுப்பு இருந்துச்சு. அந்த மலபார் ஆண்டி இடுப்பு. பேசாத, அமைதியா. ரோட்ல போனா இந்த கணபதி சிக்னல் எல்லாம் போனா, அன்னைக்கு சிக்னல் போட்டது தெரியாம நீ பாட்டுக்கு போற. போலீஸ்காரன் முறைக்கிறான். இதுல பக்கத்துல இருக்க ஸ்கூட்டில வந்து ஒரு பிள்ளை போச்சுன்னா என்ன கலர் சுடிதார், என்ன கலர் ஷாலு, அதுக்கப்புறம் என்ன கலர் பேண்ட்னு கரெக்டா நோட் பண்ணுவியா நீ? அப்படிலாம் போக மாட்டேன் நானு. 2 செகண்ட் வந்தா சரண்ட் போயிடுவேன். அப்படிதான் ஓட்டுவேன். அதுதான். அப்படியே பக்கத்துல இருக்கும். அந்த பிள்ளை எதுக்கு பாக்குற அப்படின்னு கேட்டா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, உனக்கு வாங்கி தரலான்னு பார்த்தேன். இதை நான் நம்பணும். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. உனக்கு வாங்கியே தர மாட்டேன். அதான் அவளுக்கு வாங்கி தருவேன். அந்த சுடிதாரே நீதான் வாங்கி கொடுத்தியோ என்னமோ, அதனாலதான் நல்லா இருக்குன்னு பாத்துருப்ப. சரி ஒரு ஒண்ணே அப்படி சொல்லுவேனாடி. நீ நல்ல பையன் தெரியும் எனக்கு. இருந்தாலும் சந்தேகமும் பட முடியல, சந்தேகப்படாமையும் இருக்க முடியல. இந்த மூஞ்சிய பார்த்தா அவ்வளவு நல்லவே மாதிரியும் தெரியல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்டர்டைன்மெண்ட்னா கேர்ள்ஸோட ரீல்ஸ், எஜுகேஷன்னா கேர்ள்ஸோட விளாக்ஸ், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன்னா கேர்ள்ஸ் போடுறாங்களா ஜிம் வீடியோ, அது பத்தி உனக்கு தெரியாதுன்பா. பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், சூப்பரா இருக்கும். இல்ல அத வச்சு உன்னைய வச்சு என்ன ரீல்ஸ் எடுக்கலாம் தான் பாப்பேனே தவிர அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அதுவுமே கண்டென்ட்டா பார்க்கணும். அதை விட்டு போட்டு அது இதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, கண்டென்ட்டாவா நீ பாக்குற? காம பார்வையோட பாக்குற நீ. இவன ஒரு நம்பிக்கை வரணும் உங்க பொண்டாட்டிக்கு. இவனை வந்து எங்க விட்டாலும் இவன் வந்து ஒழுங்கா வருவான், நல்ல பிள்ளையா நடந்துப்பான். எங்க போனாலும் வந்து மத்தவங்க எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைப்பான், அம்மா பாட்டியா நினைப்பான். யாரனாலும் ஒரு நிமிஷம் பொண்டாட்டியா இமேஜின் பண்ணிடுறேன். அடிக்காத, அடிச்சா இன்னும் சந்தேகம் ஜாஸ்தி ஆகும். எதுக்கு அவன தலகாணி எடுக்கிற? புதுசா பழகிட்ட தலகாணி எடுத்து அடிச்சு. இதுவும் தான் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆல்ரெடி கையில பூச்சி கடிச்சு உமா கொடுத்த மாதிரி இருக்கு. நான் தான் அடிக்கணும். எதுக்கு இப்படி பேசுற? எப்படி பேசுறேன்? சார் வடகரி போலாது. நான் தெரியாம தான் பட்டு உண்மையாவே. சாரி சாரி. சரியா பச்சா. A few moments later. மூஞ்சியை மட்டும் இன்னசென்ட்டா வச்சுக்கிற சரியா? மத்தபடி வந்து ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்த்தா, நான் போட்டு வச்சிருக்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா கிரிமினல் ரெக்கார்ட். என்ன மூஞ்சி தான் ஒரிஜினல், அப்புறம் ரெக்கார்ட்லாம் ஃபேக்ன்றியா? நீ பொய்யா எடுத்து வச்சிருக்க போறா. இன்னும் ஊரு ஃபுல்லா வந்து மோடிஜி கிட்ட சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறேன். உனக்காகவே வந்து இந்த கோயம்புத்தூரை சுத்தி கேமரா வைக்க போறேன். ஆல்ரெடி இருக்கு கேமரா. அதெல்லாம் எடுத்து பார்க்கலாமா? வேணா வாங்கிட்டு வந்து வீடியோல போட்டு விட்டுருவேன். போடு பாப்போம். போட்டு நீ போடு பாப்போம். போடு, மர்டர் பண்ணிடுவேன். மிரட்டுற நீயே. சும்மா அடிக்காத, உட்காருங்க. நானு பக்கத்துல இருக்கிறதே மறந்துட்டு நீ வந்து ரீல்ஸுக்கெல்லாம் ஹார்ட் போடுவ. அதெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா?
வரும் யூடியூப்ல, நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வரும், டக்குன்னு தள்ளி விட்டுருவேன். ஏன் ஒரு வாட்டி பார்த்தா என்ன நம்ம போட்ட ஷார்ட்ஸ்? ஏன் மூஞ்சிய பார்த்தா என்ன? ஒண்ணு வேணாம், பார்த்ததுக்கு லைக்க போட்டுருவோம், ஒரு லைக் நம்மளால வரும்னு லைக் போட்டு போவேன். ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்னடி இல்ல நாராயணன், நீ எப்பயும் போல நார்மலா இருந்தா பரவாயில்ல நாராயணன். நான் பக்கத்துல இருந்தா நீ நடிப்பா பாரு, ஒரு நடிப்பா. ஐயோ வானத்துக்கும் பூமிக்கும் நடிப்ப. பொண்ணுங்களா, பொண்ணுங்க வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து தள்ளி விடுவோம் பத்தியா? இதுவே நான் இல்லாதப்ப நீ லேடிஸ் ரீல்ஸே பார்க்க மாட்டியா சொல்லு? இல்ல நாராயணே, நான் பாத்திருக்கேன். என்னத்த பாத்துருக்க? நீ இல்லாதப்ப நீ எப்படி பார்க்க முடியும்? நான் இல்லாதப்ப இல்ல, தூரத்துல இருக்கும்போது சத்தம் கேட்கும். தூரத்துல இருக்கும். ஆறா 10க்கு 10 10க்கு 10 எத்தனை வாட்டி பாடுவ நீ சொல்லு? ஆறா 10க்கு 10ன்னு ஓடும். இங்க வந்து பார்த்தா, இங்க வந்து நான் பக்கத்துல உட்காந்தோடனே அரவிந்தோ ஆசிரமத்துல வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க, என்னென்ன சேவைகள் பண்றாங்கன்னு பாக்குறேன். ஆனா நான் அப்படி அங்கிட்டு விலகிட்டேன்னா திருப்பி அதே ரீல் என்ன, திருப்பி கீழே வந்து ஆறா 10க்கு 10 ஆறா 10க்கு 10ன்னு பாக்குறேன். இல்ல நான் எனக்கு வந்து நீ வந்து சத்தியம் பண்ணு, இனிமேல் வந்து பொண்ணுங்களே பார்க்க மாட்டேன்னு சத்தியம். இப்பயே பாக்கல, நீ லூஸ் மாதிரி பேசாத. ஏன் சைக்காலஜி படி வந்து பசங்கன்னா பொண்ணுங்களை பார்க்கதான் செய்வாங்க. ஆனா வந்து எனக்கு வலிக்குது, உனக்கு புரியுதா? இங்க பாரு, எனக்கு வந்து பர்னிங் ஆகுது. லூஸ் மாதிரி பேசாதடி, போடி. எனக்கு வந்து பர்ன் ஆகுது. உனக்கு எரியட்டும் இல்ல என்னமோ பண்ணட்டும், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. அப்படிதான் வேற எவ்வளவு வந்துட்டாவே இல்ல, அதுக்கு எனக்கு சொன்னேன். எதுக்கு எவளுக்கு எவ்வளவு சொல்ற? அதுனா எனக்கு புரியாது. மீனாவா, ராமாவா, சுருதியா? அதுக்கும் எனக்கும் எது? நீ என்ன சொல்லிட்டு இருக்கியா? பொம்பளை பொறுக்கி அதுவா? அதுக்கான்னு கேக்குறேன். இப்ப சிம்பான்சி குரங்கு மாதிரி ஆகும்னா நடந்து போகாதவா? எங்களுக்கெல்லாம் வந்து தாலி இருக்கு சரியா, கல்யாணம் ஆச்சுன்னு தெரியறதுக்கு. உனக்கே கல்யாணம் ஆனதே தெரியாத மாதிரி அப்படி டீசெண்டா பட்டன் போட மாட்டேன். காலேஜ் பையனாட்ட வந்து இப்படி விரிச்சு விட்டுட்டு தெரியுதியே. உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சரியா, தாலி மாதிரியே வந்து உனக்கு பண்ணி உனக்கு மாட்டி விட போறேன். அதான் பர்த்டே கிஃப்ட் உனக்கு. புரியுதா? உனக்கு மேரேஜ் ஆனது இந்த உலகத்துக்கு தெரியணும், புரியுதா? ஏன் இப்ப எதுக்கு கவலைப்படுற? சரி, எத்தனை நாள் நானே வெக்கத்தை விட்டு கேட்டிருக்கேன், என் பேரை வந்து பச்சை குத்து, இங்க குத்து, இல்லன்னா இங்க குத்து, என் போட்டோவை குத்துன்ட்டு. குத்தி இருக்கியா? நாய குத்துவ, பூனைய குத்துவ, ஆனா என்னைய குத்த மாட்டேன். அந்த நாய் பூனைக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்ல. சொல்லு, என்னைக்கு குத்த போற? குத்திரலாம். என்னைக்கு குத்துவ? டைம் போய்கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, காதலிச்சு 4.5 வருஷம் ஆச்சு. என்னைக்கு குத்துவ? நான் குத்தி இருக்கேன்ல, நான் உன் பேரை குத்தி இருக்கேன்ல. ஏன்னா ஏன் லவ் அப்படி. நீ பொம்பளை பொறுக்கி, லிஸ்ட்ல இருக்க எல்லா பொம்பளையும் குத்தணும்னா அந்த கஜினி படத்துல சூர்யா மாதிரி உடம்பு ஃபுல்லா குத்தணும். என்ன இப்படியே பேசிட்டு இருக்காதும்பா? நீ பார்த்து பேசிட்டே நான் எங்கேயா போற, திருப்பி எல்லாம் வரமாட்டேன். எங்க போற? யார பாக்க போற? சரி வா வா வா, வாடி தங்கமி. சரிடி மயிலு. இல்ல விடு, தொடாத. பேசிட்டு இப்படி பண்ண எப்படி? சரி விடு. பிராங்க் பாரு, பிராங்க் எந்திரி. பிராங்க் தான், ஆனா பொம்பளை பொறுக்கின்றது உண்மைதான். இல்ல இல்ல இல்லவா? ஓகே கைஸ், அவன் கோச்சிட்டு ஓடிட்டான். நான் போய் சமாதானப்படுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் நான் தான் இன்னைக்கு அடி வாங்கினேன். பார்க்கலாம் அடுத்த வீடியோல.